அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று 4/5/2024 எளிய மொழிபெயர்ப்பில் அறிமுகம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பார்க்க போகிறோம். அதாவது கோப்புகள், ஆவணங்களுடைய கோப்புகளை படிக்கும் பொழுது என்ன மாதிரியான மொழிபெயர்ப்புகள்லாம் இருக்கும், கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ள கோப்புகளை எப்படி மொழிபெயர்த்து அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத 3 வகுப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு வகுப்பில் நம்ம கோப்புகள்னால் என்ன, இதில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலாம்னு பார்ப்போம். ஸோ பொதுவாக கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இல்லை பொதுவாகவே ஏதோ ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸ், எந்த ஒரு அலுவலகத்துலேயுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த கோப்புகள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிர்வாகம் நடவடிக்கைகளை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிற டூல்ஸ். அப்போ அந்த கோப்புகள் எப்படி இருக்குது, எப்படி அதை பேணப்பட வேண்டும். இப்போ நீதிமன்றத்துக்கெலாம் போனீங்கன்னா 2005 உள்ள ஒரு ஃபைலை சொன்னால் கூட அவங்களால எடுத்துகிட்டு வர முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போனீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் தான் கோப்புகளாக பேணிப்பட்டிருப்பாங்க. அப்போ கோப்புகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக ஃபைல்ஸ் அல்லது டாக்குமெண்ட் அப்படிங்கிறது குறிப்பிட்ட தகவல்கள் கோர்க்கப்பட்ட நிலையில் உள்ள ஒரு நிலை வடிவம், ஒரு ஸ்டாண்டர்டான வடிவத்துக்கு பேர் தான் டாக்குமெண்ட்ஸ். அரசு அலுவலகம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு முறைப்படுத்தப்பட்ட அலுவலகங்களிலும், அதாவது கவர்மெண்ட் இல்லை, அது எந்த ஒரு இதுனாலும் ஒரு ரெகுலரைஸ்டு பண்ணப்பட்ட ஒரு ஆஃபீஸாக இருக்கணும். முறைப்படுத்தப்பட்ட அலுவலகத்தில் முந்தைய கால நடவடிக்கைகள் அனைத்தும் கோப்பு மூலமாகத்தான் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ பழசை பார்க்குறது தான் பேக் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, இது அவ்வளோத்தையும் உட்காந்து நான் சொல்ல போகிறத மனப்பாடம் பண்ண வேண்டாம். இந்த பகுதியின் உள்ளடக்கங்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசு அலுவலகங்களில் பேணப்பட வேண்டிய கோப்புகள் பற்றிய அடிப்படை நூல்கள். அதாவது GOM அப்படின்னு ஒரு புக் உண்டு, கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் அப்படின்னு ஒரு புக் உண்டு. நீங்கள் அரசு பணிக்கு போன எந்த ஒரு அலுவலராக இருந்தாலும் சரி, கடைமட்ட ஊழியராக இருந்தாலும் சரி, இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு தான் உங்களுக்கு அடுத்த துறை தேர்வுகள் இருக்கும். முதல்ல இந்த தேர்வை தான் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஒரு கோப்புனா என்ன, கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஃபைல்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அதை நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை பகுதி. ஸோ இந்த அழகு மொழிபெயர்ப்பு தொடர்புடைய என்பதால் பத்தியில் கொடுக்கப்பட்ட விளக்கங்களை மனப்பாடம் செய்யாமல் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் கோப்பின் உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதல் மட்டுமே போதுமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை அப்படி மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு 3 செக்மெண்ட்டாக நம்ம பார்ப்போம். கோப்புகள்னால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோப்பு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கடிதங்கள் அப்படிங்கிறது ஆஃபீஸ்க்கு வரும். பொதுவாகவே அரசு அலுவலகங்களுக்கு நிறைய கடிதங்கள் வரும். அந்த கடிதங்களுக்கு குறியிடுதல், கோப்புகளை அடுக்கி வைத்தல், அதில் நோட்ஸு குறிப்புரை எழுதுதல், அதாவது ரெஃபரன்சிங், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபைல்ஸ், நோட்டிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்க. ஒரு தாள் அல்லது ஒரு கோப்பை பெற்றுக்கொள்கிற எழுத்தர், ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டண்ட் இல்லைன்னா ஒரு கிளர்க்கு, ஒவ்வொருவரும் அந்த பெற்றுக்கொண்டவுடன் தமது சுருக்கோப்பத்தை தேதியுடன் ஒரு பேனாமையினால் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்ரி கிளர்க்கு இன்டு ஹூஸ் ஹேண்ட் எனி பேப்பர் ஆர் ஃபைல் கம் வெதர் டு பி ரெஃபரன்ஸ், ஃபேர் காப்பீடு ஆர் டெஸ்பேச்டு ஆர் ஃபார் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் எ நோட் டிராஃப்ட் ஆர் எனி அதர் பர்பஸ் மஸ்ட் ரைட் ஹிஸ் இனிஷியல் வித் த டேட் ஆன் இட் இன் இங்க் ஆஸ் சூன் அஸ் ஹீ கெட்ஸ் இட். அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு தபால் கிடைக்கிது, உங்களுடைய செக்ஷனுக்கு ஒரு சீட்டுக்கு ஒரு நோட்ஸு இல்லை ஒரு தபாலோ இல்லை ஒரு FCO, ஃபேர் காப்பின்னு சொல்லுவாங்க, FC, OCன்னு சொல்கிற ஆன் காப்பி, டெஸ்பேச்சு ஃபைலு, ஏதாவது ஒன்று அனுப்பப்பட்ட ஏதாவது டிராஃப்ட் கடிதம், என்ன பர்பஸ்க்கு கிடைச்சாலும் முதல்ல நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறத தெரிய வைக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதற்கு மேலே உங்களுடைய பெற்றுக்கொண்ட தேதியினால் ஒரு கையொப்பம் மையில் இட வேண்டும், அந்த இனிஷியல் போடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நான் சொன்ன வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்தில் தமிழில் எளிய மொழிபெயர்ப்புகளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த தாளை பதிவு செய்த பின்னர் அதன் மீது போடப்பட்டுள்ள முத்திரைகள் நன்றாக பதிந்துள்ளனவா என்று பார்க்க வேண்டும். பாருங்கள், as soon as the clerk who has to deal with the paper has registered it, if it should be registered, he will next see that all stamps have been properly punched. ஆஃபீஸில் ஒவ்வொரு கடிதத்துக்கு மேலேயும் ஒரு சீல் இருக்கும், முத்திரை போட்டிருப்பாங்க. அந்த முத்திரை சரியாக பதிஞ்சிருக்கா, அதில் டேட் சரியாக விழுந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். பின்னர் அவர் அத்தாளை ஆய்வு செய்து இதற்கு முந்தைய தாள்கள் எவையேனும் தேவையா என்று பார்க்க வேண்டும். இது தொடர்பாக வேறு ஏதாவது கடிதங்கள் இருக்கா, ஏற்கனவே வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். He will then study it and see whether any previous papers are required in order to deal with it, and for the purpose should consult both his index and his personal register. பர்சனல் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது என்னென்னா தன் பதிவேடு.
அதாவது தன் பதிவேடு இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், பழைய கடிதங்கள் தவறுதலாக புதிய கடிதங்களாக கருதப்படுவதை தவிர்க்க குறியீட்டு ஆவணத்தையும் தன் பதிவேட்டையும் ஆய்வு செய்ய வேண்டும். தன் பதிவேடுனா பர்சனல் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், ஒரு அசிஸ்டன்ட் ரேங்கில் இருக்கக்கூடிய உதவியாளர்கள் எல்லாருமே பேணப்பட வேண்டிய பதிவேடு தான் தன் பதிவேடுன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, தினமும் நீங்கள் எழுதுகிற ஒரு டைரி மாதிரி. ஆஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வெளியே போகிற வரைக்கும் அந்த ஆஃபீஸில் நீங்கள் செஞ்ச வேலையை அந்த பர்சனல் ரிஜிஸ்டர் மூலமாக தான் எவாலுவேட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, 1ஆம் தேதி நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க. உங்களுடைய செக்ஷன் சார்பாக ஒரு 5 கடிதம் உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த 5 கடிதத்து மேலேயும் ஒரு நம்பர் போட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் வரிசையாக நம்பர் போட்டு உங்களோட பிரிவு பேர் எழுதியிருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு A1 பிரிவாக இருக்கலாம், இல்லை A2, 3 அப்படி ஏதாவது பிரிவாக இருக்கலாம். உங்கள் பிரிவுக்கு ஒரு பேர் இருக்கும். அப்போது பகிர்மான பதிவேட்டில் இந்த எண்கள் தொடர்புடைய 7005, 7006, 7007, 7008, 7009 ஒரு 5 கடிதம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த 5ஐயும் முதல்ல பகிர்மான பதிவேட்டில் கையொப்பம் போட்டு என்னைக்கு தேதிக்கு வாங்குறீங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா, பொதுவாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு கடிதம், ஒரு அரசு அலுவலகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடிதம் உங்கள்கிட்ட நடவடிக்கைக்காக வருதுன்னா 5 நாட்களுக்குள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கும். தன் பதிவாட்டில் பதிவு செஞ்சு 5 நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுத்துருக்கணும். எடுக்கலை அப்படின்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், உங்கள் வேலையை சரியாக செய்யலைன்னு அர்த்தம். அப்போ ஒரு தபால் 5ஆம் தேதி சீல் போடப்பட்டு கையொப்பமிடப்பட்டிருக்கிற தபாலாக இருக்கும். உங்கள் கையில் வரும்போதே அது ஒரு 9ஆம் தேதியோ இல்லை 10ஆம் தேதியோ வருதுன்னா நீங்கள் உங்கள் கையில் ரிசீவ் பண்ண டேட்டை அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நான் 10ஆம் தேதி தான் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் சும்மா ஒரு இனிஷியல் மட்டும் போட்டிங்கன்னா அந்த ரெஜிஸ்டரில் 5ஆம் தேதி தபால் உங்கள் கையில் வந்திருக்கும், நீங்கள் கையெழுத்து போட்டிருப்பீங்க. அப்போ நீங்கள் 5ஆம் தேதியே வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிடுது, நீங்கள் 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. வேறு யாரோடைய ஒரு லேப்ஸ்னால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ அதை சரி செய்கிறதுக்காக என்ன பண்ணணும், அதை கையெழுத்து. அப்போ தன் பதிவேடு அப்படிங்கிறதுல உடனே குறிக்கணும். தன் பதிவேடுங்கிற ஒரு ரெஜிஸ்டர் எடுத்து தனக்கு வச்சிருக்கக்கூடிய பதிவேடை தான் நீ என்ன வேலைப்பா பார்த்தேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பதிவேடு தான் இருக்கும். அதில் 1/5/2025 டேட் போட்டு அதில் அந்த 5 தபாலுடைய எண்ணை குறிக்கணும். குறிச்சிட்டு இந்த தபால்கள் புதிதாக வந்திருக்கா இல்லை இது தொடர்பாக ஏற்கனவே கோப்புகள் இருக்கா அப்படிங்கிறது பிரிவு உதவியாளருக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனு கொடுக்குறார், ஒரு கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ் அப்படின்னா ஒரு கருணை அடிப்படையில் வேலை கேட்டு மனு கொடுக்குறாரு. அவரை வச்சு ஏற்கனவே ஒரு ஃபைல் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு 2022 வருஷத்துல 23 வருஷத்துல ஒரு ஃபைல் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக அவர் கடிதம் கொடுத்துட்டே இருக்காருன்னா ஒவ்வொரு கடிதத்தையும் புதுசாக நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஏற்கனவே அந்த கடிதம் தொடர்பாக ஏற்கனவே ஒரு ஃபைல் ஓடிட்டு இருக்குன்னா அதோட சேர்த்து மேல் நடவடிக்கை தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுக்கலாம், எல்லாம் கிளப் பண்ணி பின்னாடி சேர்த்து போடலாம். அப்போது அதான் கொடுத்துருக்காங்க. பழைய கடிதங்களாக கருதப்படுவதை தவிர்க்க குறியீட்டு அட்டவணையையும் தன் பதிவேட்டையும் ஆய்வு செஞ்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் பின்னர் ஆவண காப்பாளரை எடுத்துக்கொள்ளத்தக்க தேவையான கோப்புகளை எடுத்துக்கொள்ளும்படி அவருக்கு வேண்டுகோள் ஒன்றை அனுப்ப வேண்டும். ஆவண காப்பாளர் ரெக்கார்டு கிளர்க் இருப்பாங்க இல்லையா, ஸோ ரெக்கார்டு கிளர்க்கை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவண காப்பாளர் கோப்புகளுக்கு அவசியம் என கருதக்கூடிய வேறு முடிவுகளையும் சேர்த்து கொடுப்பார். சப்போஸ் இந்த கோப்புகளோடு சேர்ந்து வேறு ஏதாவது பழைய கோப்புகள் ஃபினிஷ் ஆகி முடிஞ்சிருக்குன்னா அதையும் எடுத்து கொடுப்பார். அவர் அனுப்பும் தாள்களின் முடிவு அட்டையில் முன் கோப்புகள் பின் கோப்புகள் என குறிப்பிடப்பட்டு அவர் எப்போதும் அனுப்பி வைக்க வேண்டும். பேக் ஃபைலாக என்ன அப்படிங்கிறத அங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக்வேர்டா அல்லது ஃபார்வேர்டு ஃபைல்ஸா அப்படிங்கிறத அந்த டிஸ்போசபிள் ஜாக்கெட்ஸ் மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணி தான் அவர் என்ன பண்ணணும், புட்டப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கார்டு கீப்பருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பொதுவாக ஒரு நடவடிக்கைகளை ரெஃபரன்சிங் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் நோட்டிங்னு கொடுக்குறாங்க. நடப்பு கோப்பு அதை அடுக்கி வைத்தல், அதாவது கரண்ட் ஃபைல் அண்ட் இட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நடப்பு கோப்பு அப்படின்னா என்ன? அப்போ கோப்பு அப்படிங்கிறது என்னன்னா தகவல் தொடர்புடைய ஒரு கடிதங்களை அதன் பின் நடவடிக்கைகளை நம்ம எடுக்கிறோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் கம்பேஷனேட்டில் ஒரு வேலை கேட்குறார், ஒரு கருணை அடிப்படையில் வேலை கேட்டு ஒரு மனு கொடுக்குறாரு. இந்த மனுவை ஒரு ஃபைலாக வச்சுருக்கோம். இப்போ நம்மளால் அந்த வேலை உடனே கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்கிறோம், அது தொடர்புடைய ஆவணங்களை சரக அலுவலகங்களில் வாங்குகிறோம். அதுக்கு ஒரு கடிதம் இருக்கும், அதை அதில் அட்டாச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேல் நடவடிக்கைக்காக ஏதாவது அலுவலகத்துக்கு அனுப்பியிருந்தால் அந்த கடிதம் அவங்க கொடுத்துருக்கிற பதில் எல்லாத்தையும் வாங்கி அந்த ஃபைலில் அடுக்கி வச்சுட்டே இருக்கும். அடுக்கி வச்சுட்டு அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த ஃபைல் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த கோப்பு தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் முடியுதோ அப்போ அந்த கோப்பை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி ரெக்கார்ட் ரூமில் என்ன பண்ணிடுவாங்க, அதை கொண்டு போய் வச்சுருவாங்க. ஓராண்டு முடிவு, 3 ஆண்டு முடிவு, 10 ஆண்டு முடிவுன்னு அந்த ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ ரன்னிங்கில் இருக்கக்கூடிய கோப்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா நடப்பு கோப்புன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி அடுக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. எழுத்தர்கள் தாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கோப்புகளுக்கு முன்
நடவடிக்கைகள் எழுத்தர்கள் தாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கோப்புகளுக்கு முன்கோப்புகள் கிடைத்தவுடன் அவைகளை ஒப்புதலுக்கு அனுப்புவதற்கு சந்தர்ப்பத்திற்கேற்றபடி சாதாரணம், அவசரம், மிக அவசரம் என்ற போடப்பட்ட அட்டைகள் வைக்க வேண்டும். பொதுவாக ஆஃபீஸில் இப்போ இந்த ஃபைல் புதுசாக ஒரு லெட்டர் வந்திருக்கு, ஏற்கனவே க்ளோஸ் பண்ண ஃபைலா இல்லை நடைமுறையில் இருக்குதா, அது அர்ஜென்ட்டாக, எமர்ஜென்சியாக, இல்லை பார்த்திங்கன்னா ஆர்டினரியா அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணும். ஆர்டினரி, அர்ஜென்ட், வெரி அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி அதை என்ன பண்ணுவோம், கிளர்க் எடுக்கும். பொதுவாக ஆஃபீஸில் குரூப் 4, குரூப் 2 ஸ்கேலில் இருக்கிறவங்க கிளர்க்கு தான். குரூப் 2A வரைக்கும் இருக்கிறவங்க கிளர்க்கில் தான் இருப்பாங்க, எழுத்தர் பணியில் தான் இருப்பாங்க. கடிதங்கள், மனுக்கள், அறிக்கைகள், அலுவலகங்கள் ஆகியவை கொண்ட காகித தொகுப்பே நடப்பு கோப்பு ஆகும். அதாவது லெட்டர்ஸு, அதில் ஒரு பெட்டிஷன்ஸு, நம்ம அனுப்புகிற ரிப்போர்ட்ஸு, ஆஃபீஸில் உள்ள காப்பீஸ் எல்லாத்தையும் அதில் தொகுத்து வச்சுருப்போம். அப்போது திடீர்னு ஒரு உயர் அதிகாரி ஆஃபீஸ்க்கு இப்போ அந்த பணி நியமன ஆணை ஒருத்தன் கேட்டால் அவன் ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் வரிசையாக வச்சுருக்கணும், புக்கு மாதிரி. ஃபஸ்ட்டு இவர் நம்ம கொடுத்த மனு, அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, ரெண்டாவது பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் தொடர்புடைய அலுவலகங்களுக்கு தகவல் கேட்டு அனுப்பணும். அடுத்து என்ன நடவடிக்கை எடுத்துச்சு, அவங்க தந்த ஃபைலில் என்ன வேலை இருக்குன்னு அதை பின்னாடி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நடந்துச்சு, இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது. அப்போ ஒரு ஃபைலுங்கிறது கிட்டத்தட்ட கடிதம், மனுக்கள், அறிக்கைகள் எல்லாமே சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் நம்ம ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் தாள்கள் அடுத்தடுத்து எப்படி நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டின் டேக் மூலமாக, அதாவது கூர்நாடாவில் தான் இணைச்சி வைக்கணும். டின் டேக்னு சொல்லுவாங்க இல்லையா, டின் டேக்னா ஒரு பக்கம் நமக்கு 2 பக்கமும் கூர்மையாக பாயிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேக்ஸ் இருக்கும். இப்படி இருக்கும், இந்த பக்கத்தில் இரும்பில் இப்படி டேக் மாதிரி இருக்கும், இதில் இந்த பக்கத்தில் கயிறு இருக்கும், அந்த பக்கத்துலேயும் ஒரு டேக் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த டின் டேக்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணணும், இதை இணைச்சி வைக்கணும், பின் பண்ணிகிட்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் பார்க்கணும். நடப்பு கோப்பு என்று எழுதப்பட்ட நீல் நிற அட்டை ஒன்று கோப்பின் தலைப்பில் வைக்கப்பட வேண்டும். இது ஒரு ரன்னிங் ஃபைலுங்கிறத காட்டுறதுக்கு ப்ளூ கலரில் அதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அதில் ப்ளூ லீஃபில் இருக்கணும். கரண்ட் ஃபைல் அப்படிங்கிறத மேலே மென்ஷன் பண்ணியிருக்கணும். பொதுவாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்சி அப்படின்னு மேலே எழுதியிருப்பாங்க, ரன்னிங் கரண்ட், இல்லைன்னா தமிழில் நடப்பு கட்டு அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, அதை எழுதியிருப்பாங்க. ஸோ இது குறிப்புரை கோப்பையும் நடப்பு கோப்பையும் வேறுபடுத்தி காண்பிக்கக்கூடியது. தாள் ஒன்றன் பின்ற ஒன்றாக வைக்கப்படுகிறது. தாள்களின் இரு பக்கங்களிலும் அதே முறையில் சிவப்பு மையினால் அழகாக பக்க எண் போடப்பட வேண்டும். உள்ளே ரெட் கலர் மையை வச்சு பக்க எண்கள் வரிசையாக போட்டு வைக்கணும் ஃபைலில். எதுக்கப்புறம் எது நடந்திருக்குங்கிறது தெரியணும் இல்லையா, அதை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கோப்புகளின் பொருளுக்கு பொருத்தமாயிராத நினைவூட்டல்கள் மற்றும் நேர்முக நினைவூட்டல்கள், வேண்டாத அலுவலக நகல்கள், இதெல்லாம் தனியாக கோர்த்து கோப்புடைய கீழ்ப்பகுதியில் வைக்கணும். தேவையில்லாத தனியாக தான் வைக்கணும். கோப்பு இறுதியாக முடிவு செய்யப்பட்ட அலுவலக தலைவர் ஒப்புதல் பற்றி இவைகளை அளித்து விடலாம். அதாவது ஃபைல் முடிஞ்சிருச்சு, அது என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணோமோ அந்த காரணமே முடிஞ்சு போச்சுன்னு வரும் பொழுது அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணணும், நம்ம க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஆஃபீஸ்க்கு ஹெச்ஓடின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அலுவலக தலைவர். இப்போ தாசில்தார் ஆஃபீஸ்னால் தாசில்தார் இருப்பார். அதே மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸ், பிடிஓ ஆஃபீஸ்னால் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பார். அவருடைய ரெஃபரன்ஸ்க்கு அனுப்பணும். அவர் இந்த ஃபைலை நம்ம அதில் நம்ம கீழே நோட் ஷீட்டில் நம்ம எழுதி வைக்கணும். என்ன எழுதி வைக்கணும், அலுவலக குறிப்புன்னு போட்டு, இந்த மாதிரி கரணை அடிப்படையில் நியமனம் கேட்டிருந்தார், இவருக்கு கரணை அடிப்படையில் நியமனம் கொடுத்தாச்சு, அதனால் இந்த கோப்புகளில் மேல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்கின்ற காரணத்தினால் இந்த கோப்பினை ஓராண்டு முடிவில் அல்லது 10 ஆண்டு முடிவில் முடிவு கட்டலாம் ஆணைக்கு அப்படின்னு போட்டு நீங்கள் இன்றைக்கி சிக்னேச்சர் போட்டு அதில் ஒரு கையெழுத்து போட்டு நம்பர் இன்றைக்குள்ள டேட்டை நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதில் உள்ள ஹெச்ஓடி பார்த்துட்டு அலுவலக தலைவர் ஒப்புதல் பெற்று அளிக்கலாம் கோப்புகளை உங்களை என்ன செஞ்சிடலாம், கோப்புகளை முடிவு கட்டலாம்னு சொல்லி கொடுத்துட்டாருன்னா கோப்பு நேரடியாக ரெக்கார்டு ரூமுக்கு பதிவு செய்யப்பட்டு போயிடும். அப்போ நம்மளுடைய தன் பதிவேட்டில் என்ன பண்ணிடுவாங்க, ரெக்கார்டு கிளர்க்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா தன் பதிவேட்டில் அந்த கடிதத்துக்கு வலது பக்கத்தில் கோப்பு பதிவறைக்கு பெறப்பட்டதுன்னு ஒரு சீலை போட்டு கோப்பு பதிவறையில் எந்த இடத்துல எந்த ரேக்கில் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணி சீல் அடித்து கையில் கொடுத்துருவார். இன்னும் 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ தன் பதிவேட்டில் அந்த கோப்பை தேடணும்னா ரெக்கார்டு கிளர்க்கிட்ட இந்த சிம்பிளை மட்டும் நீங்கள் காமிச்சிங்கன்னா அவர் கீழே ஃபைல் எடுத்துகிட்டு கொடுத்துருவார். கோப்பின் பொருட்களுக்கு பொருத்தமாயுள்ள நேர்முக கடிதங்களை, அதாவது டெமி அஃபிஷியல் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, டிஓ கடிதம், அலுவலக சார்பில்லா கடிதங்களையும் நடப்பு கோப்புடன் நினைக்கணும். அதாவது டிஓ லெட்டர்ஸ்னால் சில கடிதங்கள் நேர்முக கடிதங்களாக கொடுத்துருப்பாங்க, அதாவது பேர் போட்டே கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்கள், அவர் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு கடிதத்தை கேட்குறார், ஏதோ ரெஃபரன்ஸ் கேட்குறார், ஏதோ ஒரு விளக்கம் கேட்குறார். அதை சரிவர பதில் தரலை அப்படின்னா உடனே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல் என்ன பண்ணுறாருன்னா, அன்புள்ள திரு ஆல்பர்ட் ஜான் வர்கீஸ் ஐபிஎஸ் அவர்களே அப்படின்னு இவர் என்ன நண்பர் மாதிரியே கடிதம் வச்சு கேட்பார். இதுக்கு பேர் நேர்முக கடிதம் அப்படின்னு பேர். இப்படி நேர்முக கடிதங்கள் அட்ரஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நேர்முக கடிதத்தை சம்மந்தப்பட்ட அதிகாரி மட்டும்தான் திறந்து பார்க்கணும். இப்போது கலெக்டரேட்லேருந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு டெய்லி நிறைய கடிதங்கள் போகும், அதை எஸ்பி தான் திறந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது.
ஏன்னா அது காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு வந்திருக்கு. ஆனால் பேர் போட்டு வரும் பொழுது அந்த பேருக்குள்ளவர் தான் போய் திறந்து பார்க்கணும். அதான் நேர்முக கடிதம். இப்போ என்னோட பேர் போட்டு ஒரு கடிதம் வந்துச்சுன்னா அதை நான் தானே படிக்கணும். அப்போது இந்த மாதிரி கடிதங்களையும் ரன்னிங் கரண்ட் ஃபைலோட இணைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இஃப் த டெமி அஃபிஷியல் ஆர் அன்அஃபிஷியல் கம்யூனிகேஷன் கண்டெயின் எனிதிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கான்ஃபிடென்ஷியலோ அந்த மாதிரி இல்லாத பட்சத்துக்கு அதை உள்ளே இணைச்சி வைக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு ஆதாரங்களுக்கு மேற்கோள் காட்டுதல், அது கொடியிடுதல், ஃப்ளாகிங், ரெஃபரன்ஸ் டு ஆத்தரிட்டிஸ் கோட்டட். அதாவது ஒரு கடிதத்தில் ஏற்கனவே உள்ள ஒரு பேக் ஃபைலில் நம்ம ரெஃபரன்ஸ் காட்டணும். உதாரணத்துக்கு மறுபடியும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வர்றாருன்னு வச்சுக்கணும். அப்போ ஏற்கனவே உள்ள அந்த ஃபைலில் இந்த கடிதத்தின் அடிப்படையில் அவருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதை என்ன செய்யணும்னா அந்த கடிதத்தின் ஓரத்தில் பென்சிலால் அந்த ரெஃபரன்ஸை குறிக்கணும். பேனாவோட எதுவும் எழுதிடக்கூடாது. கடிதங்களோ அல்லது வரைவுகளோ குறிப்புரைகளோ முடிவுற்ற கோப்புகளை ஆதாரம் காட்ட வேண்டுமென்றால் முடிவுற்ற கோப்புகள் ஒவ்வொன்றிலும் அகரவரிசைப்படி கொடியிட வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. அல்ஃபபெட் சீரீஸில் உங்களுக்கு ஃப்ளாக் பண்ணியிருக்கணும். ஃப்ளாக்னா அந்த கலர் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வைக்கணும், அந்த மாதிரி ஃப்ளாகிங் பண்ணியிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்க்டு ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிலுவையில் உள்ள ஒரு கோப்பின் முடிவு செய்யப்படாத இன்னொரு கோப்பை ஆதாரம் காட்ட வேண்டியிருக்கு. இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை இந்த ஃபைலுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் காட்டணும். க்ளோஸராக போன ஃபைலை எடுத்து ரெஃபரன்ஸ் காட்டுறது வேறு. இப்போ நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு கோப்பை முடிவு செய்யப்படாத இன்னொரு கோப்பை நம்ம ரெஃபரன்ஸ் காட்ட வேண்டியிருந்துச்சுன்னா அந்த 2 கோப்புக்கும் தனித்தனி அட்டைகளில் இணைத்து நம்ம அதிகாரிகளுக்கு வைக்கணும். அதான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், நெசசரி டு ரெஃபர் ஒன் ஃபைல் டு அனதர் ஃபைல் தட் ஹேஸ் நாட் பீன் டிஸ்போஸ்ட் ஆஃப் த 2 ஃபைல்ஸ் வில் பி லிங்க்ட். 2 ஃபைலையும் சேர்த்து தான் ஒரே ஃபைல் பேடில் கட்டி வைக்கணும். ஏன்னா இந்த 2 கோப்புகளுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 கோப்புகளும் தனித்தனி அட்டைகளால் இணைத்து அனுப்பப்பட வேண்டும். அதாவது பார்வைக்கு அனுப்பப்படுகின்ற கோப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டிய கோப்பின் கீழே வைக்கப்பட வேண்டும். அப்போ மேலே உள்ள ஃபைல் நான் பார்க்க வேண்டிய ஃபைலு, ரெஃபரன்ஸ் காமிக்க வேண்டிய ஃபைல் பின்னாடி வச்சுருக்கிறேன். அப்போ அதிகாரிகிட்ட ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கொண்டு போய் அலுவலர்கிட்ட கொண்டு போய் ஃபைலை வச்சுட்டு அவங்களை கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்க மாட்டார். ஏதப்போ இதில் ரெஃபரன்ஸ் காமிச்சிருக்காது, எங்கேப்பா அந்த ஃபைல்னா மறுபடியும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், தனித்தனியாக எடுத்த ஃபைல்களை பிரித்து இதுக்கு கீழே வச்சு கட்டிடணும் அப்படிங்கிறாங்க. உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டிய கோப்பின் அட்டையில் உள்ள கயிற்றை பின்புறம் அவில் முடிச்சாக கட்டிவிட்டு ஆதாரம் காட்டும் கோப்பை மேல் வைத்து அந்த அட்டையில் கயிற்றால் 2 அட்டைகளையும் இணைத்து கட்டி அனுப்ப வேண்டும். ஒவ்வொரு கோப்பும் அதனதன் அட்டைகளை சரிவர அடுக்கி வைக்கப்பட்டு அமைப்பு மாறாமல் அனுப்பப்பட வேண்டும். அதான் கொடுத்துருக்காங்க. ஈச் ஃபைல் வில் thus be enact with its note file. நோட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, குறிப்பு கோப்புகள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தேவையின்றி கோப்புகள் இணைத்து அனுப்பக்கூடாது. நிலுவையில் ஒரு கோப்பு முடிவு செய்யப்படுவதற்காக ஏற்கனவே நிலுவையில் மற்றொரு கோப்பின் தாளை ஆதாரம் காட்டுவது அவசியமாக இருக்கும்போது அல்லது ஒரு கோப்பின் மீது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு இன்னொரு கோப்பிற்கும் பொருந்தும் போது மட்டும்தான் கோப்புகளை இணைத்தே அனுப்ப வேண்டும். அது வரைக்கும் அந்த நாட் 2ஐயும் தனியாக பிரித்து தான் இருக்கணும். இப்போ இந்த கோப்புக்கு நான் கொடுக்கக்கூடிய இதை வச்சு அந்த ஃபைலை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். 2க்கும் ஒரே மாதிரியான ரெஃபரன்ஸ் தான் ஆஃபீஸர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாமா, உங்களுக்கு இணைச்சே அனுப்பலாம். இதையுடைய பதில் இதுக்கும் பொருந்தும் அப்படிங்கும்போது. ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நான் சொல்கிற வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறீங்க. லிங்க்டு ஃபைல்ஸ் இணைப்பு கோப்புகள், ஃப்ளாகிங் கொடியிட்டு காட்டுதல், அந்த மாதிரி சில வார்த்தைகளை மட்டும் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதில் உள்ள மேட்டரை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தான். கரண்ட் ஃபைல்னா நடப்பு கோப்புகள் அப்படின்னு தெரியும். டேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நாடா கம்பிகள் அப்படிங்கிற தெரிஞ்சிடும். டெமி அஃபிஷியல் லெட்டர்னா நேர்முக கடிதங்கள். நான் அஃபிஷியல் கம்யூனிகேஷனா அலுவலக சார்பில்லாத கடிதங்கள். கிளர்க் அப்படின்னா எழுத்தர். பர்சனல் ரெஜிஸ்டர்னா தன்பதிவேடு. ரெக்கார்டு கீப்பர்னா உங்களுக்கு இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெக்கார்டு கீப்பர் அப்படின்னா ஆவண காப்பாளர். பேக் ஃபைல்ஸ் அப்படின்னா பின் கோப்புகள். ஃபார்வர்டு ஃபைல்ஸ் அப்படின்னா முன் கோப்புகள். இப்படி நான் சொல்கிற வார்த்தைகளுடைய மொழிபெயர்ப்புகளை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இது அப்படியே நீங்கள் ஆஃபீஸில் எப்போ தெரிஞ்சுக்கிடுவீங்கன்னா, நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணும்போதோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணும்போதோ உங்களுக்கு அலுவலக நடைமுறைகளை பற்றி ஒரு வகுப்புகள் உங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் பயிற்சி நிறுவனத்திலேருந்து கொடுப்பாங்க. அரசு பணியாளர் பயிற்சி நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் என்கின்ற இடத்துல அந்த பயிற்சி நிலையம் இருக்குது. அங்கே உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி அடிப்படையில் நீங்கள் எப்படி ஃபைல் மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் அங்கே கற்றுக்கிடுவீங்க.
ஸோ அதனால் நமக்கு இப்போ வந்து நமக்கு நீங்கள் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல வேண்டாம். ஒரு ஆஃபீஸில் ரன்னிங் கரண்ட்னா நடப்பு கோப்பு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரெக்கார்டு கிளர்க்னு ஒருத்தர் இருப்பார். தன் பதிவேடுன்னு எல்லாரும் வச்சுருக்கணும். தன் பதிவேடுனா பர்சனல் ரெஜிஸ்டர்ஸு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். வேறு இதில் நீங்கள் ஆஃபீஸில் எப்படி வேலை செய்யணுங்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க. அது டிஓஎம்னு ஒரு பேப்பரில் தான் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த பேப்பர் நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணணும். கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் குரூப் 1 சர்வீஸ்க்கு போனாலும் சரி, குரூப் 4 சர்வீஸ்க்கு போனாலும், குரூப் 8 சர்வீஸ்க்கு போனாலும், எங்கே போனாலும் இந்த ஜிஓஎம்ங்கிற பேப்பரை பாஸ் பண்ணாமல் நீங்கள் ப்ரொபேஷன் டிக்ளேர் பண்ண முடியாது. ஏன்னா அரசு அலுவலகத்தில் எப்படி ஃபைல்ஸ் இருக்குங்கிறதே நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்கிறது இந்த இடத்துல மட்டும்தான். ஸோ இன்றைக்கி உள்ள கிளாஸஸில் பேசிக்ஸ் சொல்லியிருக்கிறோம். இன்னும் 2 கிளாஸ் நமக்கு இருக்குது. அதில் வேறு சில ரெஃபரன்சஸ் எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.